ஹாய் வீவோஸ், இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மருதுவை தடுக்க போன ராஜராஜனை மருது கூர்மையான ஆயுதத்தில் குத்தி யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கட்டிலுக்கு கீழே மறைச்சி வச்சுட்டாரு. நம்ம சோமேஸ்வரி சந்திரா ரெண்டு பேருமே மருதை சீக்கிரமாக கீழே கூப்பிடுறாங்க. அப்போ மருது எதுவுமே நடக்காத மாதிரி அங்கேருந்து வந்துடுறாங்க. ராஜராஜனுக்கு இந்த மாதிரியானது யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. அங்கே மணமேடையில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மருது உட்காந்துட்ருக்க. இன்னொரு சைடு நம்ம ரோகிணி மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப நேரமாக அப்பாவை ஆளே காணோம், அப்பா எங்கன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் அப்பாவுக்கு தான் இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லையே, அதனால எங்கேயாவது போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. மயில்வாகனம் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனை மண்டபம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. கடைசியாக மருது ரூமுக்கு போகிறாங்க. எங்கே போனார் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்க இன்னொரு பக்கம் கட்டிலுக்கு கீழே ராஜராஜன் இருக்கிறத மயில்வாகனம் பார்க்கவே இல்லை. கரெக்டாக அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ அங்கே ரத்த கரையாக இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம மயில்வாகனத்துக்கு ஒன்றுமே புரியல. என்னது இங்கே ஒரே ரத்த கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் மயில்வாகனத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. மாமா வேற கத்தியை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாரு, எதுவும் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனத்துக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. அந்த ரூம்லேயே சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. அப்போ கட்டில் கீழே பார்க்கும்போது ராஜராஜனை பெட்ஷீட்டால் சுற்றி வச்சுருக்காங்க. நம்ம மயில்வாகனமும் அந்த பெட்ஷீட்டை இழுத்து பார்க்குறாங்க. உள்ள ராஜராஜன் இருக்காங்க. இதை பார்த்துட்டுமே நம்ம மயில்வாகனத்துக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. மாமா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனை எழுப்புறாங்க. ஆனால் ராஜராஜன் எந்திரிக்கவே இல்லை. கரெக்டாக ஐயர் மந்திரம் சொல்லிட்டு தாலி கட்ச நேரத்தில் நம்ம மயில்வாகனம் ஓடி போய் நிற்கிறாங்க. அப்போது நம்ம சமைச்சு கேட்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ளை, எதுக்காக இப்படி ஓடி வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது மயில்வாகனம் சொல்கிறாங்க, அத்தை மேலே மாமாவை யாரோ கத்தியால் குத்தி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நீ நல்லா யோசிச்சு பாரு, கரெக்டாக இந்த முகூர்த்த நேரம் பார்த்து இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ எதையுமே நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை என்ன விளையாடுறீங்களா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இவ்வளோ நேரம் அந்த மனுஷன் எங்கே போனார் என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் மருது ரூமுக்கு போனேன், அங்கே ஒரே ரத்த கரையாக இருந்துச்சு. கடைசியில் கட்டிலுக்கு கீழே பார்த்தா அங்கே மாமாவை யாரும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி அலர் அடிச்சுட்டு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் மருதுக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுச்சு. எப்படியும் அவன் கண்டுபிடிச்சிட்டானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தான் அவரை குத்திட்டோம் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவு தான், இப்போ நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருது அங்கேருந்து தப்பிச்சு போவேன்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் மருதை நினைக்கிறாங்க, நாம் எதுக்கு தப்பிச்சு போகணும், பேசாமல் இந்த பழியை கார்த்தி மலை தூக்கி போற்ற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு மருது தைரியமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரகலா எல்லாருமே மேலே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்ததுமே எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி பயங்கரமாக அழுக, சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கத்தி அழுகுறாங்க. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, நான் மாமாவை காண தேடிட்டு இருந்தேன், கடைசியில் மாமா இந்த கட்டில் கீழே இப்படி கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. அப்போ தான் மருது சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை எனக்கு என்னமோ அந்த கார்த்தி மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் அவை வர இப்படியெல்லாம் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் மயில்வாகனத்துக்கு சமக்கவும் வருது, டே நீ இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு என் கார்த்தி மாப்பிள்ளை மேலே நீ பழிய தூக்கி போடுறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, என் மாமா இப்படி ஆனதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் மருதை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லை, ஃபர்ஸ்ட் இவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக போகிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி அந்த ஆம்புலன்ஸ் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸை தேடிட்டு இருக்க. அப்போ தான் மயில்வாகனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இப்போ சகல இங்கே என்னென்னமோ நடந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. மாமா ஒரு கத்தியை வச்சு சுற்றிட்டு இருந்தார், கடைசி நேரத்தில் அந்த மருதை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடுப்புல கத்தியை சுருக்கி சுற்றிட்டு இருந்தார். அப்போவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அவர் மருதுகிட்ட போயிட்டு என்ன தகராறு பண்ணாருன்னு தெரியல, அந்த மருது மாமாவை கத்தியால் குத்திட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இது கிட்டதுமே நம்ம கார்த்தி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே மயில்வாகனம் எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறாங்க. அப்போது நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க, எப்பா அந்த மருது சரியான ஆளாக இருக்கான்ப்பா, அவன் இந்த வேலையை பார்த்துட்டு ஓ மேலே எல்லா பழியும் தூக்கி போடுறதுக்கு பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இனிமேட்டு நான் அவனை சும்மா விட மாட்டேன், நானும் எவிடன்ஸ் கிடைக்கும் அதை வச்சு எப்படியாவது அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தலான்னு பார்த்தா என் மாமா மேலே அவன் கை வச்சிட்டானா அவனை நான் உண்டு இல்லை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு வராங்க. இந்த சைடு
நம்ம மருது அப்படியே எதுவுமே பண்ணாத மாதிரி அமைதியாக நிற்கிறாரு. நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க, அக்கா எனக்கு என்னமோ இதெல்லாம் இவங்க பண்ண சூழ்ச்சின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு மாமாவே ஒருவேளை இப்படிலாம் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சின்னத்தை, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாமல் இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசாதீங்க. இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார் என்னங்கிறது கண்டிப்பாக மாமாவுக்கு தெரியும். மாமா மட்டும் கண் முழிச்சு உண்மையை சொல்லட்டும், அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் மருதை பார்த்து தான் ஜாடமடையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மருதுக்கும் மனசில் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒருவேளை இந்த ஆள் உயிர் பொழைச்சிட்டானா அவ்வளோதான், கண்டிப்பாக நம்ம தான் குத்தணும் அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டானா போச்சு. இவ்வளோ நாளாக நம்ம எந்த விஷயத்த மறைச்சி வச்சோமோ அந்த விஷயம் எல்லாத்துக்குமே வெளியில் வந்துடும். அப்போ நம்ம குற்றவாளியாக ஜெயிலில் போய் கம்மி எண்ண வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு மருது ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு அவரை உயிர் பொழைக்க விடவே கூடாது. ட்ரீட்மெண்ட் தானே நடந்துட்டு போகுது, கண்டிப்பாக அவருக்கு ஏன் கையால் தான் சாவு அப்படின்னு சொல்லிட்டு மருது ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடை நம்ம ரேவதி வந்து சாம்பிச்சரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, கல்யாணம்னு ஆசைப்பட்டீங்களே, இப்போ பாருங்க அப்பாவோட உயிர் உசுலாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து சாம்பிச்சரி கிட்ட சொல்ல, இதை கேட்டு நம்ம சாம்பிச்சரி சொல்கிறாங்க, ரேவதி இந்த கல்யாணம் யார் நல்லதுக்காக பண்ணுறேன், உன்னோட நல்லதுக்காக தானே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஏன் நல்லதுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா ஏமா எல்லா விஷயத்துலையுமே தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு, இப்போ கூட உங்களுக்கு கௌரவம் தான் முக்கியமாக தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சாம்பிச்சரியை பயங்கரமாக பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, இது ஹாஸ்பிட்டல், இங்கே நம்ம சண்டை போட வேணாம், முதல்ல மாமா பொழைச்சி வரட்டும், அப்போ தான் நம்மளுக்கு உண்மையான நிம்மதியே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவருக்கு ஆழமாக கத்தி குத்து பதிஞ்சிருக்கு, அதனால கொஞ்சம் நேரம் வச்சு தான் பார்க்கணும், அவர் உயிர் பொழைப்பாரா பொழைக்க மாட்டாருன்றது ஒரு கேள்விக்குறி தான். 24 மணி நேரம் நாங்கள் டைம் தரோம், அதுக்குள்ளே அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் உயிர் பொழைச்சிருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிற விதத்தில் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாமுண்டீஸ்வரி ஒன்று பறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சந்திரா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கல்யாணத்தை நடத்தி எப்படியாவது ரேவதி வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு பார்த்தோம், கடைசியில் இப்போது சாமுண்டீஸ்வரியோட புருஷனோட உயிரே ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு. ஏன் தாலியாக இருக்க பார்த்தீங்களடி, இப்போ பாரு உன் தாலி நிரந்தரமாக உன் கழுத்துலேருந்து இறங்க போகுது. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா என்ன, இப்போ உன்னோட வாழ்க்கையே பறி போக போகுது. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீ வாழ்க்கையில் நிறைய விஷயத்த இழக்கணுக்கா, என்னோட வாழ்க்கைக்கு நீ ஆப்பு வச்சல, இப்போ பாரு உன்னோட வாழ்க்கைக்கு கடவுளே உனக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்ப கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, ஏன் சந்திரா எனக்கு மட்டும் இப்படி எல்லாமே நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதிட்டு இருக்கும்போது சந்திரா நினைக்கிறாங்க, நீ என்ன பாவம் பண்ணியா, என் வாழ்க்கையை இப்படி சின்ன பின்னமாக்குனல, அதுக்கு சரியான தண்டனை தாண்டி உனக்கு அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. அப்போ தான் ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் மாமா சொல்கிற மாதிரி இந்த மருது தான் அப்பாவை இப்படி பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, ரேவதி மருதோட ரூமில் தான் மாமா இப்படி கடந்தாரு, மருதை தவிர வேற யாருமே மாமாவை இப்படி பண்ணியிருக்க சான்ஸ் கிடையாது. கண்டிப்பாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் மாமா கண் மொழிக்கட்டும், மாமா கண்டிப்பாக குணமாய் வந்துடுவார். அப்போ என்ன நடந்துச்சுன்னு அவர் வாயாலே சொல்லுவார், அப்போயாவது இவங்களுக்குலாம் இந்த மருதை பற்றி உண்மை தெரிய வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மருது மனசில் நினைக்கிறாங்க, முதல்ல அவர் பொழைச்சி வராரான்னு பாருடா, என் கையால் தான் அவருக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வில்லத்தனமாக ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த கல்யாணம் ஒரு அடியாக நின்று போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜன் எப்போ கண் முழிப்பார், அவர் கண் முழிச்சு தான் இந்த மருதை பற்றின உண்மையெல்லாம் சொல்லுவார். அதுக்குள்ளே இந்த மருது அவரை கொலை பண்ணுற பேரில் என்னென்னலாம் காரியத்தை பண்ண போகிறாரோ, என்ன பண்ணாலும் சரி நம்ம கார்த்தி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ராஜராஜன் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. நம்ம கார்த்தி எந்த ஆபத்து வந்தாலும் அதுலேருந்து ராஜராஜனை காப்பாற்றிடுவாங்க. இதுக்கப்புறம் எப்படி கதைக்களத்தை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.